லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஈரானின் இதயத்தில் கை வைத்த அமெரிக்கா. அதிகாலையில் சம்பவம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பிப்ரவரி 28 ஈரான் மீது போர் தொடுத்தன. போரின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. போர் தொடங்கிய முதல் நாளிலேயே தங்கள் கடல் எல்லையில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. பெர்ஷியன் வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா இடையே அமைந்துள்ள இந்த ஹார்முஸ் ஜலசந்தி எண்ணெய் வர்த்தகத்துக்கு மிகவும் முக்கியமான கடல் வழிப்பாதை. வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட அனைத்தும் இந்த வழியாகவே நடக்கும். இந்த பாதை மூலமாகத்தான் கப்பல்கள் அரபிக்கடலுக்கு செல்ல முடியும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜலசந்தியை கட்டுப்பாட்டில் எடுத்த ஈரான் அந்த வழியாக செல்லும் அமெரிக்க நட்பு நாடுகளின் கப்பல்களை கார்க் தீவிலிருந்து குண்டு வீசி தாக்கி வந்தது. இது அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியை கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த நாட்டில் ஆயில் விலை அதிகரிப்பதற்கும் வழி செய்தது. இந்த நிலையில் கார்க் தீவில் உள்ள ராணுவ தளவாடங்களை குறிவைத்து அமெரிக்கா இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியது. இதில் கார்க் தீவில் இருந்த 90% ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டன. இந்த தாக்குதல் குறித்து அதிபர் டிரம்ப் கூறியதாவது: எனது அறிவுறுத்தலின்படி அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கின் வரலாற்றிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஒன்றை நடத்தியது. ஈரானின் மகுடமாக விளங்கும் கார்க் தீவில் உள்ள ஒவ்வொரு ராணுவ இலக்கும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது. நமது ஆயுதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் அதிநவீனமானது. இருப்பினும் கண்ணியம் கருதி அந்த தீவில் உள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகளை அழிக்க வேண்டாம் என்று நான் முடிவு செய்துள்ளேன். ஆனால் ஈரானோ அல்லது வேறு எவரோ ஹார்முஸ் நீரணை வழியாக செல்லும் கப்பல் பயணத்திற்கு இடையூறு விளைவிக்க முயன்றால் எனது இந்த முடிவை நான் உடனடியாக மறுபரிசீலனை செய்வேன் என்று ட்ரம்ப் கூறினார். ஈரான் நிலப்பகுதியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கார்க் தீவு அந்நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% கையாளும் முக்கிய மையமாக திகழ்கிறது. இதனால் தான் இந்த தீவு ஈரானின் இதய பகுதி என அழைக்கப்படுகிறது. அமெரிக்கா தற்போது ஈரானின் இதய பகுதியில் தாக்குதல் நடத்தி இருப்பது அந்நாட்டு அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கார்க் தீவில் உள்ள ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டதால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கப்பல்கள் சென்றால் எதுவும் செய்ய முடியாத நிலை ஈரானுக்கு ஏற்பட்டுள்ளது. லிங்கன் கப்பலை தாக்கினோம் பெருமை பேசிய ஈரான். அப்படி எதுவும் நடக்கல, அமெரிக்கா கொக்கரிப்பு. மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்த 14 நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானை கடல் வழியாக தாக்க மேற்காசிய பிராந்தியத்தில் 2 போர்க்கப்பல்களை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. ஒன்று உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன், இரண்டாவது ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட். இதில் ஓமன் கடல் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை குறிவைத்து துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்தது. ஈரானின் கடற்படையிலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாக்குதல் நடந்தது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அமெரிக்க கப்பலை சேதப்படுத்தியதால் கப்பல் அந்த பகுதியை விட்டு பின்வாங்கியது என ஈரான் கூறியது. மேலும் பஹ்ரைனின் மினா சல்மானில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தையும் தாக்கி சேதப்படுத்தியதாகவும் ஈரான் தெரிவித்தது. ஆனால் இந்த தகவலை அமெரிக்கா மறுத்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் கூறியதாவது: அரபிக்கடலில் நிறுத்தப்பட்ட ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு அருகில் ஈரானிய கப்பல் ஒன்று வந்தது. அதை எச்சரிக்க அமெரிக்க கடற்படை கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. ஆனால் குறி தவறியது.
பின் ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டு அந்த ஈரானிய கப்பல் மீது 2 ஏவுகணைகள் செலுத்தப்பட்டன. இதில் கப்பலின் பெரும்பகுதி அழிந்துவிட்டது என்று அவர்கள் கூறினர். ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரஜினி ரசிகர்கள் பதிலடி. சென்னையில் சமீபத்தில் நடந்த தாவேக ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். அப்போது நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க முயன்றபோது திமுக அவரை மிரட்டியது, அதனால் அவர் அரசியலுக்கு வரவில்லை என கூறினார். அவருடைய இந்த பேச்சுக்கு திமுக அமைச்சர் ரகுபதி, விசிக தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து அமைதி நிலவியது. இந்நிலையில் மதுரை பகுதிகளில் ரஜினி ரசிகர்கள் பரபரப்பு போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். காக்கா குஞ்சுகளுக்கும் கள்ளசீட்டுக்கும் பதில் சொல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் தலைவா, வேதனை, வெட்கம், அவமானம், காலம் பேசாது, நிச்சயம் பதில் சொல்லும், களத்தில் சந்திப்போம், கதம் கதம் என அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. ஸ்டாலினை வைத்து ரீல்ஸ் எடுத்து கலக்கிய பன்ருட்டி சிறுவர்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் தேவா, ஜீவா. 10 வயதான சிறுவன் தேவா பன்ருட்டி வட்டத்தில் உள்ள நெல்லித்தோப்பு அரசு தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். தேவாவின் தம்பி ஜீவா வயது 7, அதே பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறான். இவர்கள் படிக்கிற நேரம் போக மாமா செல்வத்தின் செல்போனை பயன்படுத்தி ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் பதிவேற்றம் செய்து வந்துள்ளனர். ஹலோ கைஸ், நான் உங்கள் தேவா, ஜீவா என சொல்லி கல்வி மற்றும் பொது செய்திகளை ரீல்ஸாக பதிவு செய்ததால் இவர்கள் பிரபலம் அடைந்தனர். இது குறித்த தகவல் முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைக்க அவர் அந்த சிறுவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரை சட்டசபைக்கு அழைத்தார். தனது அறைக்கு வந்த தேவா மற்றும் ஜீவாவை ஸ்டாலின் வரவேற்று அவர்களை பற்றி விசாரித்தார். தேவா கலெக்டராக ஆசை என்றும் ஜீவா போலீஸாக ஆசை என்றும் சொல்ல அதை கேட்ட ஸ்டாலின், கலெக்டர் போலீஸ் வேலைக்கு வந்தால் அடிக்கடி கோட்டைக்கு வரணும், ஆனால் நீங்கள் அப்படி ஆகாமலே இன்று கோட்டைக்கு வந்துவிட்டீர்கள் என தெரிவித்தார். நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு 1.5 வருஷமா தான் சார். நாங்கள் வந்து நிறைய பேசி வீடியோ எடுத்துன்னு இருப்போம், துடுத்துன்னு இருப்போம். அதை வந்து மாமா போட்டு விட்டாரு, அவ்வளோ ரீச் கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போட்டதுனால அது ரீச் ஆயிடுச்சு நல்லா. எத்தனையோ பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டுறதுக்கு அதுதான் கூப்பிட்டுருக்கேன். சரியா? உங்கள் வீடியோவை நேற்று பார்த்தேன். படிங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து அது அடிக்கடி எல்லா கூட்டத்துலேயும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, கல்வித்துறை சம்மந்தமாக மாணவர்கள் பேசும்போதெல்லாம் படிங்கன்னு சொல்லுவேன். அதை வந்து இந்த வயசில் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்க மெயினாக. அது எப்படி அதை சொன்னீங்க? அதை எதுக்காக அதை சொன்னீங்க? அதை படிங்க பிள்ளைங்களுக்கு. அம்மாவுக்கு வந்து நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை, அதனால் நல்லா படிக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் படிக்கணும், படித்து நல்லா பெரிய ஆளாக ஒரு இடத்துல வந்து உட்காரணும். அவர் பேச மாட்டேங்கிறாரு, பேசுவீங்க நீங்கள்? பேசுங்க, நீங்களும் சொல்லுங்கள். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் நெல்லித்தப்புன்னு ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம். ஒரே ஸ்கூல் தான். ஸ்கூல் பேர் ஊராட்சி தொடக்கப்பள்ளி. ஊராட்சி தொடக்கப்பள்ளியா? இதுக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க? 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு. ஒரு 10 அதுக்குள்ளே போட்டுருவீங்க? அதுக்குள்ளே போட்டுருவோம். எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர் சார். நீ கலெக்டருங்க. இவர் நாங்கள் போலீஸ் ஆகணும். போலீஸ். கலெக்டராக போலீஸ் ஆனால் கோட்டைக்கு அடிக்கடி வரணும். கோட்டையில் தான் வேலை இருக்கும் அதிகமாக. முதலமைச்சர் பார்க்க வரணும், அமைச்சர் பார்க்க வரணும், அதிகாரிகள் பார்க்க வரணும். அது ஆன பிறகு வரணும். ஆனால் 6 மணியே வந்துட்டீங்க இப்போ கோட்டைக்கு இல்லை? இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் கல்வி அமைச்சர் மகேஷை வரவழைத்தார். அவர் வந்து மாணவர்களிடம் பள்ளியில் சத்துணவு நன்றாக இருக்கிறதா என கேட்டார். அவரை தொடர்ந்து பள்ளியில் வசதிகள் எல்லாம் இருக்கிறதா என ஸ்டாலின் கேட்டார். பின்னர் அந்த சிறுவர்களுக்கு ஸ்டாலின் புத்தகம் மற்றும் பேனா பரிசளித்தார். புத்தகத்தில் சிறுவர்களுக்கு வாழ்த்து கூறி கையெழுத்திட்டு தந்தார். தேவா, ஜீவாவின் அப்பா, அம்மா, மாமாவை அழைத்த புகைப்படம் எடுத்துக்கொண்டார். கடைசியாக சிறுவன் தேவா முதல்வரிடம் உங்களுடன் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பதிவிட ஆசைப்படுகிறேன் சார் என கூறினார். முதல்வர் அதற்கு சம்மதித்து தேவா பதிவு செய்த ரீல்ஸில் படிப்பின் அவசியம் குறித்து பேசினார். எனக்கு ஒரு வீடியோ எடுத்து தர முடியுமா சார்? கைஸ், நாங்களவா கைஸ், இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்ல சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாமல் விட்டுறக்கூடாது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி, நீங்கள் சொன்னீங்களே கலெக்டராக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படித்து உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சட்டம் ஒழுங்கை பார்க்காமல் ரீல்ஸ் போடுறீங்களே முதல்வரே, அண்ணாமலை காட்டம்.
சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காமல் சிறுவர்களுடன் சேர்ந்து ரீல்ஸ் போடுகிறார் முதல்வர் ஸ்டாலின் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கையில் கூறியுள்ளதாவது: திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 5 ஆண்டுகளில் 8008 கொலைகள், 2080 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளன. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் 39,999 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விளாத்திக்குளம் சிறுமி பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இது குறித்தெல்லாம் கவலை இல்லாமல் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். நீங்கள் அந்த 2 சிறுவர்களிடம் ரீல்ஸ் போடுவதோடு மட்டுமல்லாமல் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன அறிவுரை இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை. ரீல்ஸ் போடுவதை மட்டுமே செய்யாமல் நீங்கள் எப்போது ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தப் போகிறீர்கள்? தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டடங்கள் இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல், கழிவறை வசதி இல்லாமல் இருக்கின்றன. பல்லி விழுந்த உணவு உண்டு 43 பள்ளி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திமுக அரசு தரமற்ற காலை உணவும் அழுகிய முட்டையுடன் மதிய உணவும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சரி செய்வதை விட்டுவிட்டு கல்வி நேரம் போக தங்கள் கடின உழைப்பினால் இன்று தமிழகம் முழுவதும் தெரிந்த முகமாயிருக்கும் 2 சிறுவர்களையும் உங்கள் விளம்பர வெறிக்கு பயன்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா முதல்வரே? மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான அடிப்படை வசதிகளை முதலில் ஏற்படுத்தி கொடுங்கள். பள்ளிகள் வரை வந்துவிட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்துங்கள். உங்கள் விளம்பர நாடக அறிவுரை இல்லாமலேயே அவர்கள் படிப்பார்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.